ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள், அது தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 16/12/2024 அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது 13/1/2025 வரையிலும் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, எம்பெருமான் இறைவனுக்குண்டான மாதம், கிருஷ்ணனுக்குண்டான மாதம், ஈஸ்வரனுக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க. பீடை மாதம் கிடையாது, தனுர் மாதம். தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம். கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். எம்பெருமான் ஐயப்பன் கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம், விரதம் இருக்கக்கூடிய மாதம். இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார, தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 அதிகாலையில் எழுஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மெய்மறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை, திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி, யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது பரமபத வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம். இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மாதம் பிறக்கிறது அப்படின்றது 16/12/2024 தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம். அடுத்தது 17/12/2024 எம்பெருமான் ரமண பகவானுடைய 145வது ஜெயந்தி நாள். அதுக்கு அடுத்தது 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா, அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் 28/12/2024. ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது, பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு, சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு. சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க 100 பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் கிடைக்கும். பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம், அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷ நேரத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி, திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி, திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷம் 100 பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 30/12/2024 எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது 30/12/2024. தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது, அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர். அடுத்தது 2/1/2005
ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம். ஸ்ரவண விரதம், திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10/1/2021 25 என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க. சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி. அடுத்தது 12/1/2025 ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள். சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். மற்றும் 5 சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 12/1/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 13/1/2025 ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை. ஆருத்ரா தரிசனம், சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, அவருடைய நடன ஸ்வரூபத்தை செரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது. இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா. குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் கர்க்கடகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார். அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே போல காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும், தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும், எம்பெருமான் சுக்கிர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாய் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். இந்த ராகுக்கு கோதண்ட ராகுன்னு பேர். அப்போ இப்படி ஏற்பட்ட வசந்த மாசத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம். நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன், சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது 30 நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் வக்ரம் பெற்று பலம் இழந்திருந்தார், இப்போ ஆட்சி பெற்றிருக்கிறார். எப்போ ஒருத்தருக்கு ராசிநாதன் ஆட்சி பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதம் வெற்றியாக இருக்குமா? வெற்றியாகவே இருக்கும், பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. சரி, அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால, ராசிநாதன் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமண தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வாக்கு தனம், தனக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ல் இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறார். கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்க முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கோதண்ட ராகுவாக வீற்றிருக்கிறார். அப்போ ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ராசிக்கு 12ல் உள்ள சூரிய பகவான் 8க்குண்டானவர் 12ல் மறைந்தால் கொஞ்சம் பொருளாதார செலவு செய்து அரசாங்க உத்தியோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் கடந்த காலகட்டங்களில் அரசுக்கு உண்டான உங்களுக்கும் அரசுக்கும் உண்டான லிட்டிகேஷன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்ததிபதி 12ல் மறைந்ததனால் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம். எப்பொழுதுமே சனி பகவானுக்கு தகப்பனான சூரியன் பகைவன். அந்த பகை கிரகம் 12ஆம் இடத்தில் மறைந்ததினால் அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்றமான காலகட்டங்கள். நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய மாதங்கள். வெகுஜன தொடர்பு ஏற்படக்கூடிய மாதங்கள். வெகுஜன தொடர்பு ஏற்படக்கூடிய மாதங்கள் ஆனதினால் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதே போன்று அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய தலைவர்களுடைய கடைக்கண் பார்வை பெற்று
திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று இந்த அரசு கான்ட்ராக்டுகள், ரோடு கான்ட்ராக்ட், மைன்ஸ் கான்ட்ராக்ட் மற்றும் பாலங்கள் கான்ட்ராக்ட், இந்த அத்தனை கான்ட்ராக்டுகளும் இவங்கள் மூலியமாக, தலைவர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி உயர்வினால் உங்களுடைய புகழ் உச்சாணி கொம்பில் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள், தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள், இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் தொடர்புடையவர்கள், மருந்து உற்பத்தியாளர்கள், மருந்து விநியோகஸ்தர்கள், பார்மசி வைத்து கொண்டிருப்பவர்கள், உணவு உற்பத்தியாளர்கள், அத்தனை பேருக்குமே இந்த மார்கழி மாதம் ஆனந்தமான மாதம். அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் அத்தனையும் சால்வ் ஆகக்கூடிய மாதம். மற்றும் தொழிலில் புதிய புதிய நுணுக்கங்களை உங்களால் செலுத்தி புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதம் என்றும் சொல்லலாமாக, வெற்றி கொள்ளக்கூடிய மாதம் என்றும் சொல்லலாம். மற்றும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் உண்டான செவ்வாய் பகவானால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும், ஒன்று கொடுத்தனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று இருந்தவர்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்றால் குறைந்தது அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். இதை தவிர மாத்ருவுக்கு உடல் நலத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் அம்மாவின் உடல்நிலையினால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த அன்பர்களுக்கு அந்த பொருளாதாரம் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போன்று மகர ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால், ஞானக்காரகனான கேது பகவான் இருப்பதனால் தகப்பனுடைய உடல்நிலையில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடம்பில் சின்ன ப்ராப்ளம் என்றாலும் உங்களுடைய குடும்ப டாக்டரை அணுகி உடனடியாக தீர்வு கண்டால் பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூடிய, இதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் புத பகவான் இருப்பதினால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஜோதிட சாஸ்திரம் படிப்பவர்கள், கணிதம் படிக்கக்கூடியவர்கள், வணிக கல்வி படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் உயர்கல்வி படிப்பதற்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பிஹெச்டி என்ற உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் விரும்பிய பல்கலைக்கழகங்களில், அது உள்ளூராக இருந்தாலும் சரி, அது வெளியூராக இருந்தாலும் சரி, அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, கேட்ட யூனிவர்சிட்டியில் கேட்ட கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதன் மூலியமாக நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் இருந்த அத்தனை வாய்ப்புகளும் பிரச்சனைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போன்று மகர ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு அவர் சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்களாக இருந்தாலும் சரி, சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பில்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தவர்களுக்கு புதிய புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த புதிய படப்பிடிப்புகளும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் கிடைத்து அதன் மூலியமாக 3 மடங்கு 4 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் வானில் விளக்காசிக்கக்கூடிய சனி பகவானை சேர்ந்த மகர ராசியைச் சேர்ந்த சனி பகவானோடு தொடர்புடைய அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் புதிய ஒளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாடாளும் அரசியல்வாதிகளுக்கு நாட்டின் மக்களில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 12ஆம் இடத்தில் ஆத்மகாரகனான சூரிய பகவான் 8க்குண்டானவர் மறைவதனால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தன்னுடைய திறமையினால் அதனை பிரச்சனைகளை சால்வ் பண்ண கொண்டு நாட்டை நன்கு ஆளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில அசிங்கங்களும் அவமானங்களும், அவர்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு அவமானங்களும் இருந்தது. அந்த அவமானங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த மார்கழி மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றியான மாதம் என்று சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள்
இந்த முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள். இந்த முயற்சிகள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது நாம் சொல்லக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்கின்றோம். சந்திராஷ்டம தினம் என்றால் என்ன? உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டம தினம். உங்களுடைய கோல்சார சந்திரனுக்கு, ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் என்பது சந்திராஷ்டம தினங்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்பது 20/11/2024 மற்றும் 21/12/2024 மற்றும் 22/12/2024. இந்த 3 நாட்களும் நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேனி மாவட்டம் அருகில் குச்சனூர் என்ற இடத்தில் சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் உண்டு. அங்கு உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனையும், ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனையும், தனித்து இருக்கின்ற சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து விட்டு வந்தால் மகர ராசி என்பவர்களுக்கு சூரியனை கண்ட பனி போல் வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக அரசு கூட இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் இருந்த அபிவிருத்திகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய புதிய முயற்சியினால் வெகுஜன ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் வெற்றி மாதம் என்று சொல்லலாமாக, வெற்றி மாதம் என்று சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் 2ஆம் இடத்தில் வாக்கு, தனம், குடும்பஸ்தானம் என்கின்ற இடத்தில் ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாதங்கள், விதாண்டாவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் மிக சிறந்தது. அதே போன்று வண்டிகளில் செல்லும்போது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். உங்களுக்கு ஜென்ம சனி நடப்பதினால் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வண்டிகளில் போனால் வேகம் மிதமாக செல்ல வேண்டும். அதிவேகமாக சொன்னால் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம சனி அவமானங்கள், அசிங்கங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள் அத்தனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம். 4ஆம் இடத்தில் தனக்காரனான குரு பகவான் வக்ரம் அடைவதால் 4ஆம் இடம் என்பது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பது மாத்ருஸ்தானம். மாத்ருவின் உடல் நலத்தில் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிப்ரெஷன், மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் வாதம், விதாண்டாவாதத்தை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாத்ருவுக்கு, அம்மாவிற்கு உடல்நலத்தில் சிறிய தொந்தரவு என்றாலும் உடனடியாக அருகில் உள்ள உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்து அந்த பிரச்சனை சின்னதாக இருக்கும் பொழுதே தீர்த்து விட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வண்டி, வாகனம், வீடு வாங்க புதிய முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு அந்த புதிய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது சிறந்தது. இல்லை, வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் ஒரு முறைக்கு 10 முறை அந்த வண்டி வாகனத்தினுடைய ஆர்சி புக் மற்றும் லிட்டிகேஷன் எதுவும் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். மற்றும் வண்டி வாகனத்தை ஓட்டும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் கவனமுடன் ஓட்ட வேண்டும். புதிய வீடு மற்றும் பழைய வீடை ரெனோவேஷன் பண்ண வேண்டும் என்றாலும் பொருளாதார செலவுகளை சந்திக்க வேண்டிய வரும்.
புதிய வீடு வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு லிட்டிகேஷன் ப்ராப்ளங்களை தங்களுடைய குடும்ப வக்கீல் மற்றும் சட்ட ஆலோசகருடைய ஒப்பீனியனை பெற்று கொண்டு வீடு வாங்கினால் பிரச்சனைகள் இல்லை என்றால் பட்டா பிரச்சனை மற்றும் அப்ரூவல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கார்கள் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தை தவிர்த்து வரக்கூடிய தை மாதத்தில் வாங்கினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது 6ஆம் இடத்தில் உண்டான செவ்வாய் பகவானானவர் வக்ரமாகி நீச்சமடைந்ததினால் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு உண்டான மேலதிகாரிக்கும் கீழதிகாரிகளுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில சமயங்களில் வேலையை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் யாருடனும் விதாண்டாவாதம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பவும். எந்த பிரச்சனை என்றாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம், வாதம் செய்ய வேண்டாம். செய்கிறேன் என்று சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள். இல்லை என்றால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் உண்டான கேது பகவான் இருப்பதனாலும் புத பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனாலும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வது, புதிய தொழில் தொடங்குவது போன்ற காலங்களை தவிர்ப்பது மிக மிக சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் பிரச்சனையை நாம விலை கொடுத்து வாங்குவது என்பது இயலாத காரியங்கள் இருக்கும். அதே போன்று சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 12இல் மறைந்ததால் இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு குறைவாக இருக்கும். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மேன்மையான நிலையும் பொருளாதாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கங்களையும் கண்டுகொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போன்று இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அரசாங்கத்தோடு சில பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்யவர்களுக்கு லைசன்ஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் தொடுத்த வழக்குகள் உங்களுக்கு பாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வாய்தாவை தள்ளி வைத்துவிட்டு தை மாதத்தில் வைத்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதை தவிர ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதினால் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு சிறு சிறு போட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் உயிர் பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம சனி நடப்பதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதை தவிர பார்க்கும் என்றால் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு உண்டான செவ்வாயும் நீச்சமடைந்ததால் புதிய முயற்சிகள் கம்யூனிகேஷன் துறைகளில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறு சிறு புகழுக்கு பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாருடனும் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் கும்பராசி என்பவர்களுக்கு இது சற்று எச்சரிக்கையான மாதம் என்றே சொல்லலாம். இந்த எச்சரிக்கையான மாதத்திலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்று சொல்வோம். அதற்கு பெயர் சந்திராசிரம தினம் என்று பெயர். அதாவது சந்திராசிரமம் என்றால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வருவது சந்திராசிரம தினங்கள். இந்த சந்திராசிரம தினங்கள் என்பது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைவதனால், மதிக்காரகன் மறைவதனால் புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் நெடுந்தூர பயணங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தவிர்க்கக்கூடிய நாட்கள் கும்பராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு 22/12/2024 மற்றும் 23/12/2024 மற்றும் 24/12/2024 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், புதிய வியாபார எக்ஸ்பீரியன்ஸுகள் இதை எல்லாத்தையும் தவிர்த்தால் பிரச்சனைகள் தவிர்க்கலாம். இல்லை சாமி நான் டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு பயணம் செய்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று பசுவிற்கு அகத்திக்கீரை மற்றும் புல் வைக்கோல் வாங்கி போட்டுவிட்டு பயணங்களை தொடர்ந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஒரு சில கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை என்றால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நீங்கள் இருக்கக்கூடிய அருகில் உள்ள பழைய சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு அன்று சென்று எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டு கொண்டு வரவும். மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை சனி ஹோரையான 6 to 7 நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ளான
சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபமும் 9 முறை பிரதட்சணமும் வந்தால் பிரச்சனைகளை தீர்க்கும். அப்பொழுது சனி பகவானிடம் சனி சரணாகதி அடையும் பொழுது வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையோட மாதம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்கள், மாத்ரு அம்மாவின் உடலில் தொந்தரவு வரக்கூடிய காலகட்டங்கள் மற்றும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய மாதங்கள். இதை தவிர புதிய முயற்சிகள் செய்தால் அந்த புதிய முயற்சிகள் வெற்றி பெறாத மாதங்கள். ஆக மொத்தத்தில் கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் ராசிநாதனான சனி பகவான் ராசியிலே இருப்பதனால் அடிவயிறு உபாதை மற்றும் பிறப்பு உறுப்புகள் உபாதை மற்றும் எலும்பு மஜ்ஜை உபாதைகள் வரக்கூடிய காலகட்டங்களால் இருக்கிறதுனால் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னாக்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். ராசி கீழே ராகு இருக்கிறவருக்கு இடம் கொடுத்தவர் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான். அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராகு ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான எண்ணங்களாகவும் விஸ்தீர்ணமான எண்ணங்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி பண்ணிவிட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடில் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்நிய மதம் பேசக்கூடியவங்க அந்நிய மொழியை சேர்ந்தக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசத்தில் உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம். ராசியில் ராகு இருக்கார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அப்படி செய்யக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு வேண்டியது தனக்காரகன். தனக்காரகனான குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணக்கூடியன்னு நினைக்கிறவங்களுக்கு விஸ்தீர்ணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இன்டீரியர் டெக்கரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்கு உண்டான விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே போல் மின்சாரம் தொடர்புடைய இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உஷ்ண தொடர்புடைய வேலை பார்க்கக்கூடியவங்க இண்டஸ்ட்ரீஸ், கார் இண்டஸ்ட்ரீஸு, லாரி இண்டஸ்ட்ரீஸு, இதை மாதிரி போக்குவரத்து இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரயில் தொடர்புடைய உற்பத்தி ஸ்தலங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நீண்ட காலகட்டமாக பணியில் பாதுகாப்பு இல்லாத காலகட்டங்களும் பணியில் நிரந்தரமற்ற தன்மை இருந்தவங்களுக்கும் பணியில் பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கும் இந்த மாதத்தில் அதற்குண்டான காரியகட்டங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக ஒன்று கொடுத்தனத்திலேயே இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு காணியாவது இடம் வாங்கி கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான காலகட்டம் இந்த மார்கழி மாதம். அதற்குண்டான முயற்சியை செய்துட்டு தை மாதம் வீடு கட்ட ஆரம்பித்தோம்னாக்க கண்டிப்பாக வீட்டுக்கு உண்டான அத்தனை காரியங்களும் தொடர்ந்து நடைபெறும். அதற்குண்டான தனமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யாமலே இருந்தாங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சோம்னாக்க தான் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் அத்தனை இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வரும். அப்போ குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு வழிபடக்கூடிய இத்தனை நாளாக இருந்த தடைகளும் தாமதங்களும் ஒரு நாள் புறப்பட ரெடியாக இருப்பீங்க, ஏதாவது ஒரு தடை தாமதம் அப்படியே முடங்கி போயிடும். அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அந்த தடைகள் விளங்கி குலதெய்வ வழிபாடு ஏற்பட செய்யக்கூடிய காலகட்டங்கள். குலதெய்வம் வந்தாச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள், அமாவாசை திதி தர்ப்பணங்கள் அத்தனையும் செய்யக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதத்தில் செஞ்சோம்னாக்க பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். எந்த ஒருவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வத்தோடைய ஆசீர்வாதம், பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்துட்டாலே அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுகின்ற சுபகாரியங்கள் ஏற்பட்டுகின்ற தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சுபகாரியங்களுக்கு உண்டான தடைகள் அப்படின்றது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, படிப்புக்காக செலவு பண்ணுறது, வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு முயற்சி செய்கிறது, இதில் எல்லாத்துலேயும் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு தனக்காரகனான உங்கள் ராசிநாதனான
ஸ்தானங்களான 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். அதே போல் பார்த்தோம்னாக்க 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் அப்படின்றது ஹோட்டல் தொழில் மற்றும் கலைத்துறை சேர்ந்தவங்க, சாரி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் செய்யும் பொழுது அந்த கண்டுபிடிப்புகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாதம், அதற்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய மாதமும். கடந்த காலகட்டங்களில் ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த முன்னேற்றங்கள் தடைப்பட்ட காலங்கள் அத்தனையும் விலகி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர 10ஆம் இடத்துல உங்களுடைய இன்னொரு வீடான தனுரில் சூரிய பகவான் இருக்கார். சூரியன் அப்படின்றது அரசுக்காரகன், ஆத்மகாரகன். எப்போ ஒருத்தர் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காங்களோ இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் மாநில அரசு உத்தியோகங்களுக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாமில் வெற்றி பெற்று வேண்டிய படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே தவிர மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு மற்றும் யூபிஎஸ்சி தேர்வுகளான ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் மற்றும் உயர்கல்வியான ஆராய்ச்சி கல்வியான பிஹெச்டி படிக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விரும்பின கோர்ஸ் கிடைக்கும். அதே போல் விரும்பின பல்கலைக்கழகத்தில் கிடைக்கும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் உயர்கல்வி அப்படின்றது அமெரிக்காவில் படிக்கணும், ஆஸ்திரேலியாவில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதற்குண்டான தனக்காரகன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி தருவார். அதே போல் மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப், பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு இதுக்கான உண்டான முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்கு, புதிய முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அந்நிய மதம், அந்நிய மொழி சேர்ந்தவங்களோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசத்தில் உங்களுடைய வியாபாரத்தை இது பண்ணி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணி டாலர்களையும் திர்ஹாம்லையும் வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஏற்ற மாதம்னு சொல்லலாமா, ஏற்ற மாதம் மற்றும் ஏற்றமான மாதம்னே சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராசிரம நாட்கள்னு பேர். சந்திராசிரம நாட்கள் அப்படின்னாக்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம். சந்திரன் அப்படின்னா மதிக்காரகன். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வருது. சந்திராசிரம தினம்னு பேர். அந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 24/12/2024, 25/12/2024, 26/12/2024, 27/12/2024 இந்த 4 நாட்கள்லையும் புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்கிறது, நீண்ட தூரம் பயணம் செய்கிறது தவிர்ப்பது நல்லது. சாமி நான் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று அங்கு உண்டான பசுவுக்கு அகத்திக்கீரை, புல், வெஹிக்கிள் வாங்கி கொடுத்துட்டு நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, இதை தவிர மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை, அதனால் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டியது திருவாரூருக்கு பக்கத்தில் உள்ள தென்கொடி திட்டை அப்படின்ற ஒரு குருஸ்தலம் இருக்குது. அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே உள்ள தென்கொடி திட்டையில் உண்டான குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? பனி போல் விலகும். சரி, அடுத்தது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகிறவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டம் மற்றும் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகி பதவி உயர்வு மற்றும் பண வரவு மற்றும் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டம், நல்ல தொழிலாளி அமைந்து தொழில் இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் புதிய புதிய பிரான்ச்சைசி எடுக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் அரசு தொடர்புடைய உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய மேலதிகாரியோடு இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகி கருத்து ஒற்றுமை உண்டாகி
பணி உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை பற்று பதவி உயர்வு மற்றும் புதிய புதிய கான்ட்ராக்டுகள், லேண்ட் கான்ட்ராக்ட், மைன்ஸ் கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், பாலம் கான்ட்ராக்ட் மூலமாக புதிய புதிய பணம் வரக்கூடிய காலகட்டம். அடுத்தது 12ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல் நலத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டங்கள். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஏற்றமான மாதம் என்று சொல்லலாமா? ஏற்றமான மாதம் என்று சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.